அதிகாரம் மிக்க அரசா இருக்கிறவங்க அதிபர். ஆனா நம்ம இன மக்கள், தமிழின மக்களை கொண்டு குவிக்கிற அந்த ராஜபக்சே ஒரு அதிபரா? குற்றவாளி. குற்றவாளின்னு சொல்ல முடியாது, ஒரு சர்வதேச குற்றவாளின்னு தான் அவர் சொல்லணும். இனப்படுகொலைகள் செய்யற அந்த ராஜபக்சே நாய எங்க மாணவர்கள் அவனை கண்டிச்சு 3 நாட்களா உண்ணாவிரதம் திறந்துகிட்டு இருக்கோம். முன்னாடி மாணவர்கள் 3 நாளா இங்க உண்ணாவிரதம் திறந்துகிட்டு இருக்கோம். என் சகோதர சகோதரிகளை அங்கே மாரடித்து கொன்றும் கற்பழித்தும் என் இசைப்பிரியா என்ற சகோதரியை கொடூரமாக கொலை செய்த அந்த ராஜபக்சே நாயை மத்திய அரசு கண்டிக்காமல் என் மாணவர்களை கண்டிக்கிறது. அவர்கள் அங்கே நடக்கும் பிரச்சனைக்கு என் சகோதரர்களுக்கு, என் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் குரல் கொடுக்கும் பொழுது எங்களது பெயர்களையும் எங்களை சார்ந்த ஒரு பிறப்பு இதுகளையும் ஒரு கவனிக்கும் பொழுது ஏன் இலங்கையில் கொண்டு இறந்து கிடக்கும் எண்ணின மக்களை கவனிக்காமல் இருந்த மத்திய அரசு? என் இன மக்கள் காக்கப்பட வேண்டும், எங்கள் ஈழ தமிழர்களுக்கு தனி ஈழம் வேண்டும் என்று கூறி இங்கே 3 நாட்களாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் என் மாணவர்கள் அனைவருக்கும், எங்கள் மாணவர்கள் அனைவரையும் இழிவாக பேசும் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். நாங்க ஒன்னும் வன்முறையவோ எந்த ஒரு இதையுமே நாங்க நாடல. எங்களை வருத்தி ஒரு பட்டினி போராட்டம், ஒரு பட்டினி போறதான் நாங்க நாடி இருக்கோம். அதுக்காக நீங்க எங்களை தப்பா பேசுறது, ஏளனமா பேசுறது, இழிவா பேசுறது அந்த வேலையெல்லாம் வேண்டாம். ஏன்னா நாங்க மாணவர்கள் என்ன தப்பு பண்ணோம்? எங்க தமிழினத்துக்காக நாங்க குரல் கொடுத்தோம். இது தப்பா? அரசு ஊழியர்களும் குரல் கொடுக்கறாங்க. அவங்க ஓய்வூதியத்துக்காகவும் ஊதிய உயர்வு வேணுங்கிறதுக்காக, வேலை நாட்கள் அதிகப்படுத்துறதுக்காக குரல் கொடுக்கறாங்க. தவிர இந்த மாதிரி விஷயத்துக்கு குரல் கொடுக்கல. மாணவர்களை பத்தி தப்பான கருத்துக்கு நீங்க பேசுறீங்க, சைக்கிள் அடிக்காங்க, தம் அடிக்காங்க, தண்ணி எடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணாலும் என் சகோதர சகோதரிக்கு முன்னாள் குரல் கொடுக்கிறது இந்த மாணவர்கள் தான். இந்த மாணவர்கள் 3 நாட்களாக என் நண்பர்கள் முகத்தெல்லாம் பாருங்க. வரும்போது எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க போது எங்க எல்லாரும் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு சில பேருக்கு தெரியும், இங்க இருந்திருக்கவங்களுக்கு அவ்வளவு முகம் வாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இருக்காங்க. இன்னொன்னு, நான் ராஜபக்சே இலங்கை அரசு ராஜபக்சே நான் பார்த்து கேட்கிறேன், இல்ல என் மீனவர்கள் என்ன பண்ணாங்க? ஈழ தமிழ் மக்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்க அதே சமயத்துல ஒரு கடல் எல்லையை தாண்டி சொல்லி என் மீனவர்களை கொண்டு இருக்க மத்திய அரசு என்ன பண்றீங்க? மத்திய அரசு இலங்கை அதிபர் ராஜபக்சே அதிபர் அந்த ராஜபக்சே நீங்க பேச வேணாமா? ஏங்க, கடல் எல்லையை தாண்டி நம்ம இந்திய கடல் எல்லைக்குள்ள நம்ம மீனவர்களை சொல்றவங்க ஏன் நம்ம இந்திய கடற்படை என்ன பண்ணுது? நம்ம எல்லையை தாண்டும் போது நம்ம இலங்கை கடல் எல்லையை நம்ம தொடும்பொழுது நம்ம இந்திய கடற்படை சொல்ல வேணாமா? இது நம்ம கடல் எல்லை இல்ல, நம்ம இன்னொரு கடல் எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கீங்க போங்க. அதை சொல்லாம நம்ம கடற்படை என்ன பண்ணுது? மத்திய அரசு என்ன பண்ணுது? மத்திய அரசு சொன்னாலே கடற்படை செய்யும். மத்திய அரசு அதெல்லாம் செய்யாம என் மீனவர்கள் தாண்டி போறாங்கன்னு அவங்க சுட்டு கொள்றீங்க, அடித்து கொள்றீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றீங்க, இனிமேல் எங்களோட ஒரு மீனவருக்கு அடியோ ஒரு துப்பாக்கி சூட நடந்தா இங்க 100 மாணவர்கள் கொண்டு கொடுப்போம். என் சகோதர சகோதரிக்கு ஏற்பட்டாலோ என்னையா பண்ண? சின்ன பையன் அவனை சுட்டு கொண்டு போட்டு தீவிரவாதியெல்லாம் சுட்டு கொண்டு மனசாட்சி இல்லாம பேசுறீங்களே, அவங்களுக்கு மனசாட்சி நம்ம ராஜபக்சே ராஜபக்சே நீயே சொல்லி ஒரு சின்ன பையன் அவனுக்கு என்னையா தெரியும்? அவனை தீவிரவாதி சுட்டு கொள்றியே, அவனுக்கு என்னையா? அவனை பார்த்து கேட்கிறோம். இந்த மாணவர்கள் மட்டும் நாங்க இறங்கி வந்தோம், இந்த இலங்கையில இருக்க கடல் ஃபுல்லா திடலா மாறி உன்னை போர்க்கடமான காட்சி இருக்கும். சகோதர சகோதரிகளை மாறத்து கொள்றோம். உனக்கெல்லாம் மானங்கட்ட நீ எல்லாம் என்னையா? நீ எல்லாம் மனுஷனா? ராஜபக்சே அதிபர் உன்னையெல்லாம் அதே சகோதர குற்றவாளியா? நீ உன்னைய நான் மனுஷங்கிற லிஸ்டேஷன் உன்னை அதிபருங்கிறா? நீ எப்படி என் சகோதர சகோதரி மாறத்து கற்பழிச்சு கொள்ற? தமிழின வளரக்கூடாதுங்கிற ஒரு பொறாமையா? என்ன எண்ணமையா அவனுக்கு? என் சகோதர சகோதரிகளுக்கு, என் இன மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா இங்க இருக்க கூடியிருக்க 100 மக்களும் 100 மாணவர்கள் இப்ப இருக்க மக்கள் உண்ணாவிரதத்தை மட்டும் இதே ஆர்ப்பாட்டம் இறங்கி போராட்டம் பண்ணா 1000 2000 பேர் எங்களுக்கு துணையா வரும். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்னா. இன்னொன்னு, எங்களை இழிவா பேசிக்கிட்டு 3 நாள் இங்க நாங்க படுத்த படக்கல இங்க சாப்பிட தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களை இழிவா பேசிக்கிட்டு இருக்க பொதுமக்கள் பாக்குற எல்லாரும் தப்பா சொல்றாரு. ஒரு சில பேர் எங்களை ஆதரவு கொடுத்து தண்ணி பாக்கெட்ல வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. ஆனா ஒரு சில பேர் எங்களை தப்பா பேசிக்கிறீங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், எங்களுக்கு ஆதரவு கொடுக்காட்டியே அசிங்கப்படுத்தாதீங்க, என்ன ஊக்கம் கொடுக்காட்டியே உதாசீனப்படுத்தாதீங்க. எங்களை நாங்க எங்க மக்களுக்காக நாங்க சொல்றோம். அனாவசியமா எதுவும் பண்ணலையே.
இந்த மாதிரி கோரிக்கைகளையும் எங்களோட கோரிக்கைகள் என்னோட அண்ணன் முன்னாடியே சொன்னார், எங்க கோரிக்கைகள் கை கூடணும். எங்க கோரிக்கைகள் கை கூடும் வரை எங்கள் உண்ணாவிரத்தை நாங்கள் கைவிடுவதாக இல்லை. இன்றைக்கு வரை எத்தனையோ கோரிக்கை ஐநாவுக்கு வைத்தோம். ஆனால் இப்போது வைத்திருக்கிற கோரிக்கை ஐநாவுக்கோ அமெரிக்கா வந்து அந்த ஐநாவுக்கு இது கொடுத்தாலோ அந்த கோரிக்கை எல்லாம் இல்ல. மத்திய அரசுக்கு வச்சிருக்க கோரிக்கை தான் மாணவர்களாகிய நாங்கள் வச்சிருக்கோம். அதாவது மத்திய அரசால் என்ன செய்ய முடியுமோ அந்த